யூடியூப் லைவ் என்ட்ரிஸ். ஸோ நம்மளுக்கு 2 என்ட்ரிஸுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ டுடே ப்ரீமார்க்கெட் அனலைஸ் நம்ம அனலைஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தேர்ஸ்டே வந்து நம்மளுக்கு நிஃப்டி 50 எந்த பக்கம் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி நிஃப்டி எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்டில் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. பட் எனக்கு இந்த ஒரு என்ட்ரி வந்து ரொம்ப குரூஷியலாக வந்து கொடுத்துச்சு இந்த ரேஞ்சில். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் வந்து கேப்சர் பண்ணேன். ஸோ நாளைக்கு நீங்கள் யூடியூப் லைவ் அட்டன் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் அந்த பாயிண்ட்ஸ் வந்து அடுத்தடுத்த என்ட்ரிஸில் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே இருந்துருக்கு எனக்கு கன்ஃபர்மேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, நாளைக்கு எனக்கு சைட்வேஸ் இந்த ஜோனுக்குள்ளே மட்டும் நிஃப்டி இருக்குது அப்படின்னா சைட்வேஸ்க்கான சான்ஸ் இருக்குது. கேப் அப்பில் நிஃப்டி எனக்கு ஓப்பன் ஆகிட்டு இந்த லெவல்லேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே நிஃப்டி நெக்ஸ்ட்டு செல் ஆகுது அப்படின்னா நான் செல்லுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். இந்த லெவலில் எனக்கு நெக்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னா நான் பைக் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இதான் 50 மினிட் சார்ட்டு. இந்த ரேஞ்சில் எனக்கு நிஃப்டி வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு 24,600க்குள்ளே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அப் ட்ரெண்டுக்கு ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு மேலே போயிட்டு இந்த சப்ளைலேருந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வந்து டவுன் ட்ரெண்டுக்கு வந்து ஃபோக்கஸ் கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா இங்கேருந்து நெக்ஸ்ட்டு வந்து 800லேருந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த லெவல் வரைக்கும் 500 வரைக்கும் நெக்ஸ்ட் ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ட்ரெண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணலான்னு ஐடியா இருக்குது. இது 2 கன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்னோட நாளைக்கு ட்ரேடே வந்து இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் மைட்ரேஷனாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.